மனைவியின் ஆசை அடங்கவில்லை என்றால், இஸ்லாம் பெண்ணினத்தின் இந்த ஆசைக்கு எந்த அளவு உயர்வான மதிப்பளிக்கிறது என்பதற்கு, மனைவியின் ஆசை அடங்கவில்லை என்றால் அவளுக்கு ஆசை அடங்கும் வரை ஊரில் தங்கியிருந்து அவளை முழுமையாக திருப்திப்படுத்திவிட்டு அதற்கப்புறமே போருக்குச் செல்ல வேண்டும் என்று இஸ்லாம் தீர்ப்பளிக்கிறது. எனவே மனைவிக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் ஒன்றான உடலுறவு விஷயத்தில் கணவன்மார்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். இதற்கு மாற்றமாக தனது மனைவியிடம் உடலுறவு விஷயத்தில் அலட்சியமும் பொடுபோக்கும் வஞ்சகமும் செய்வது மாபெரும் துரோகமாகும். எங்களுக்கு வேலைப்பளு, டென்ஷன், வெளிநாடு சம்பாத்தியம், அது இது என்று சாக்கு போக்கு சொல்லி எந்த கணவனும் மனைவிக்கு செய்ய வேண்டிய இந்த மாபெரும் பொறுப்பிலிருந்து அல்லாஹ்விடம் தப்பிக்கவே முடியாது. நடைமுறையில் காணப்படும் தவறான தாம்பத்தியம். ஒரு முஸ்லிம் சகோதரர், கைநிறைய சம்பளம், வசதிக்கு குறைவில்லை, சொந்த வீடு, அழகான மனைவி எல்லாம் அவருக்கு உண்டு. ஆனால் வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பியதும் நேராக குளியலறைக்குச் சென்று நன்றாக குளித்துவிட்டு அத்தர் போட்டுக்கொண்டு ரெடியாக இருப்பார். அந்த நேரத்தில் மனைவி சூடாக சுவையாக உணவுகளை தயாரித்துக் கொண்டு வருவாள். எல்லாவற்றையும் ஒரு வெட்டிவிட்டு வயிற்றுக்குள்தான் அவர் எழுந்து கை கழுவிவிட்டு வரும்போது மனைவி ரெடியாக படுக்கையறைக்குள் அவருக்காக காத்திருக்க வேண்டும். உண்டுவிட்டு சிறிது நேரம் குளத்தில் உலாத்திவிட்டு ரூமுக்குள் நுழைந்த வேகத்துக்கு அவசரமாக உடலுறவு கொண்டு முடித்துவிட்டு திரும்ப படுத்து தூங்கிவிடுவார். உடலுறவுக்கு சக்தி வேண்டும் என்பதற்காக உணர்ச்சியைத் தூண்டும் உணவுகளை வகை வகையாக சமைக்கச் சொல்லி சாப்பிடுவார். தினந்தோறும் உடலுறவு கொள்வார். 5 நிமிடத்தில் அவரது முழு உடலுறவும் முடிந்துவிடும். இப்படியே பல வருடங்கள் அவர் செய்து கொண்டிருந்தார். தினமும் உடலுறவு வைத்துக் கொள்வது மனைவியை திருப்திப்படுத்தும் என்று தவறாக எண்ணிக்கொண்டு ஒரு இயந்திரத்தனமாய் மனைவியின் மனதை புரிந்து கொள்ளாமலேயே இருந்து வந்திருக்கிறார். அவர் தூங்கிய பின் மனைவி குளித்துவிட்டு சமையல் அறை வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு சாப்பிட்டுவிட்டு சீரியல் பார்த்துவிட்டு கணவன் அறையை எட்டிப் பார்ப்பாள். அங்கு கணவன் குரட்டை விட்டு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பார். இதுவா வாழ்க்கை? ஆனால் இன்று பெரும்பாலான குடும்பங்களில் இந்த நிலை அதிகமாக பரவி வருகிறது. இப்படிப்பட்ட இயந்திரத்தனமான உடலுறவை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. அதை உடலுறவு என்று கூட சொல்வதில்லை. உடலுறவு விஷயத்தில் முன்னோர்களின் பெரும் அக்கறை. நமது முன்னோர்கள் உடலுறவு விஷயத்தில் பெரும் அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். தொழுகையில் அக்கறை எடுத்துக் கொள்வது போல அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். மனைவிக்கு உச்சநிலையை உண்டாக்கி அவளை திருப்திப்படுத்தாத உடலுறவே அல்ல என்றும் சொன்னார்கள். அவ்வாறு இருந்த காரணத்தால்தான் அதிக குழந்தைகளை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. பெண் உடலுறவில் திருப்தி அடைய அவள் மனம், உடல், குடும்ப சூழல், இடம், பொருள் போன்ற பல விஷயங்கள் சரியாக இருக்க வேண்டும். கணவன்தான் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இன்று பெண்களை தூக்க மாத்திரைகள் போல பயன்படுத்திக் கொண்டிருக்கும் ஆண்களே அதிகம். தங்களின் தூக்கத்திற்கு தாம்பத்தியம் தேவை என்ற கண்ணோட்டத்தில் அவர்கள் மனைவியை அணுகுவதால் அவளது மனம், உடல், சூழ்நிலை சார்ந்த அனைத்து விஷயங்களையும் அவளே கருத்தில் கொள்ள வேண்டியவளாகிவிடுகிறாள். இது அவளது உடல் நலத்தை மட்டுமின்றி மனநலத்தையும் மிகவும் பாதிக்கச் செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு பெண் தன் கணவனிடம் அதிக அன்பையும் பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் எதிர்பார்க்கிறாள். இவை அவளுக்கு கிடைக்கும்போது அவள் ஐஸ் கட்டியாக கணவனின் பார்வையில் உருகுகிறாள். அப்படிப்பட்ட நிலையில் அவள் தன்னை முழுமையாக எல்லாவற்றையும் கணவனிடம் ஒப்படைக்கும்போதுதான் அங்கு அர்த்தமுள்ள உடலுறவுக்கு சாத்தியம். ஆம், உடல் மட்டுமின்றி மனமும் ஒன்றோடொன்று சேரும்போது இரட்டை இன்பம் கிடைக்கும்போது அதன் முடிவு பன்மடங்கு சிறப்பானதாக உயர்வானதாக அமையும். இன்று மனிதர்கள் பணத்தின் பின்னாலேயே ஓடுவதால் தாம்பத்தியமே பாழாகிப் போய் பெரும்பாலும் தம்பதிகளிடம் தாம்பத்தியமே குறைந்து போய்விட்டது என்று கூட சொல்லலாம். அந்த இடத்தை டிவியும் சீரியலும் பிடித்துக் கொண்டு விட்டதுதான் காரணம்.
உடலுறவுக்கு தயாராதல். ஆரோக்கியமான உடலுறவை பராமரிப்பதற்கு உளரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தயாராகுதல் அதன் நீடிப்புக்கு முக்கியமானது. உடலுறவுக்கு தயாராகுதல் புணர்ச்சிக்கு நிகராக முக்கியம் பெற்றுள்ளது. இருபாலரும் தங்களை தயாராக்கிக் கொள்வதில் கவனமாக இருப்பது மூலம் தங்கள் இணைவில் முழுமையான இன்பம் காணலாம். இந்த விஷயத்தில் அசட்டையாக இருப்பது விபரீத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். அல்லாஹ்வின் தூதர் தம் மனைவிமார்களின் வீடுகளுக்குள் நுழையும்போது தம் வாயையும் பற்களையும் பல்துலக்கி சிவா கொண்டு சுத்தம் செய்வது வழக்கம். ஷுரை இப்னு ஹானி அறிவிக்கிறார், அல்லாஹ்வின் தூதர் தம் வீட்டினுள் நுழைந்ததும் முதலில் என்ன செய்தார்கள் என்று நான் ஆயிஷாவிடம் வினவினேன். சிவாக்கை பயன்படுத்துவார்கள் என அவர் பதிலளித்தார். சஹீஹ் முஸ்லிம் 253.